பார்வை. இந்த கனியை சாப்பிடணும், இதை கும்பிடணும். இந்த மகனே யார் சொன்ன? அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. நீ சந்தோஷமா நல்லா இருக்கலாம். அப்படியா? எந்த ஏடு? அகத்திய சைவநாடி ஏடா? அப்படியா? அகத்திய ஜீவநாடி ஏடு போல நிறைய ஏட்டு சுவடிகள்ல ஒவ்வொருத்தர சொல்லி இவனுக்கு 28வது வயசுல கண்டம்னு சொல்லி எழுதி விட்டாங்க. அந்த பையனை 27வது வயசுல என்கிட்ட தேடி வந்தாங்க. இவன் 60 வயசு வரை இருப்பான்னு நான் சொன்னேன். பையன் இப்போ 37 வயசுல கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைய பெற்று இருக்கான். ஓடா இருந்தால. இவர் யாரு? அத்தான். நல்ல அத்தான். கால் வந்துவாங்க அத்தான். அது என்ன அப்படி? எங்க இடம் வாங்கி போட்டிருக்காங்க? இருக்கா? கேப்பா வர்றான். இடம் எங்கப்பா வாங்கி போட்டிருக்க? மதுரையில் எந்த இடம்? மாரணி. நீ வீடு கட்டத்துக்கு அந்த இடத்தை தோண்டுகிற பொழுது தோண்டியாச்சா? நான் சொல்றது நீ கேட்டுவாமா. வீடு கட்டுவதற்காக அந்த இடத்தை தோண்டுகிற பொழுது இடது பக்கத்து மூலையில் உடைந்து போன ஒரு கல் சிலை ஒன்று தெரியும். அந்த சிலையை எடுத்து ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு என்னை நீ பார்க்க வர வேண்டும். இப்பொழுது அந்த இடத்துக்குள்ள அந்த சிலையினுடைய ரகசிய சக்திகள்லாம் இருப்பதன் காரணத்தினால் நீங்க அந்த இடம் உங்களுக்கு உரிமையாகிவிட்டது. நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுக்குள்ள சில தீய அதிர்ச்சிகளும் தீய சக்தியினுடைய பிரதிபலிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டு உடல்நிலை, மனநிலை, பொருளாதார நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலைகள்லேருந்து உங்களை விடுதலையாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். பாப்பா அவனை நேர கூட்டுவோம், உடனே நிறுத்துவோம். கர்மசாமிக்கு வரலாம். இந்தாப்பா 3 முறை என்னைய பார். அந்த தீய சக்தியிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரேன். வீட்டை கட்டக்கூடிய பாக்கியத்தையும் உனக்கு அள்ளித்தாரேன். உன் பையனை கூட்டுவா, அந்த நோயிலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷமா ஆக்கி தரேன். புண்ணியமாக இருக்க செல்லங்களே, இந்த கனியை கொண்டு வச்சு கும்பிடு. வெற்றி உண்டு. என் போட்டாவை வாங்கிட்டு போ. கர்மசாமிக்கு தான் பெற்ற பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யார்? என்னம்மா? பிள்ளையை பற்றி என்ன? பிள்ளைக்கு என்ன? கால் வந்துட்டுவாங்க. ஜெய் ஜடாமுனி செம்புல வச்ச தண்ணீரை காண எங்கே? ஜெய் சடாமுனி. முனியாண்டி சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? உங்க வீட்டுக்குள்ள அந்த பார்வை இருக்கு, புரியுதா? வீட்டில் பூஜை அறை வச்சிருக்கியா? செம்புல தண்ணி வைக்கிறியா? வச்சு கும்பிடு. அந்த தண்ணீர் மெல்ல மெல்ல குறையும், உன் கஷ்டமும் தீரும். கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. அடுத்த வார்த்தை அதுதானே. உட்கார். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நேரம் வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவனுடைய பழக்க வழக்கத்தில் பெரிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து சில சமயத்தில் விசாரணைகள் ஏற்பட்டு அவன் பேரில் கெட்ட பேர்கள் வந்திருக்கிறது மகளே. அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம், இவனுடைய பழக்கமும் காரணம். தேவையில்லாத நட்பால சீரழிகிறானவன். கால் ஒன்று நல்ல கனிகளே கிடைக்க மாட்டேன். வாமா, தை மாதத்துக்குள் கூட அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், உன் கடனும் தீரும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கான். இந்தா காசு பணத்தோட கண்ணியமாக இரு மகளே, வாழ்க்கை. 3 முறை இறையப்பார். கர்மசாமி, என் வீட்டில் பிள்ளைகளுக்கும் எனக்கும் பகையும் பிரச்சனையுமா இருக்குன்னு கேட்டேன். அடுத்த உத்தரவு.
சந்தர்ப்பம் கிடைத்தால் சங்கை அறுப்பாள். எம்மா, சந்தர்ப்பம் கிடைத்தால் சங்க அறுப்பா. யாரு? உன் பையன் எங்க இருக்கான்? கல்யாணம் முடிச்சிட்டானா? புரியுதா உனக்கு? என்ன புரியுது? பணத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்திய பையன் அவளை எங்கள்கிட்ட கொடுத்தியா? அவன் தலையை அறுத்துருவேன் சொன்னானா? கால் வந்துட்டுவான். காசே தான் கடவுளப்பா. இவங்கள்ட்ட கொடுத்தா கறி ஆக்கிடுவான், அடுத்தவங்க விட்டா வட்டி கிடைக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேரும்னு அவா கொடுத்தா. வாங்குறவன் கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தானா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கையை நீங்கள்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்கடா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வெறும் பூஜ்ஜியம் அப்படி என்ற ஞான தத்துவத்தை வழக்குக்கு கொண்டு வந்த திருநாமத்தின் பெயர் கோவிந்தம். அதை தவறாக மக்கள் கோவிந்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் உண்மையிலே அது தத்துவம் என்ன? வாழ்க்கை பூஜ்ஜியம். பிறப்பதற்கு முன்னால் உறவில்லை, இறந்த பின்னால் சொந்தமில்லை, இடையில் இருப்பது நாடகம், அதுவோ அனித்தியம், இதுதான் மாயை. இந்த நிலையை உணர்த்துவதுதான் கோவிந்தம் என்னும் ஒரு சொல். புரிகிறதா? கால் வந்துட்டு வா. இது சும்மா தப்பா சொல்லிக்கிட்டாங்க ஒரு சிலர், அப்படி கிடையாது, நான் சொல்றதா உண்மை. என்னடா ஜபா சரர, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகன் உனக்கு இப்போ பணம் கூட அனுப்ப மாட்டான், இவா கொடுத்து சீரழிச்சிருவான்னு சொல்லி அவன் மனதையும் திருதி தாரேன். சின்னவன் சில்லறத்தனமா பழகிக்கிட்டு இருக்கான், ஒரு பொம்பளை கையில இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கான், விளையாடிக்கிட்டு உள்ளே திருத்தி கொண்டு வந்து ஒப்படைத்தா போதுமா? கால் வந்துட்டு வா. சரி, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் தனி இழுத்தது என்னடா. அருமையான பாட்டு, சவுண்டை கூட்டி வைங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கர்மசாமிக்கு இந்த உன் மக்களை உன்கிட்ட சேர்க்கிறேன், இழந்து போன பணத்தை உனக்கு மெல்ல மெல்ல வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன், போ, வெற்றி உண்டு, நகை எடுத்து கொடு, போ. மலேசியா, இந்த அக்கா, இந்த எல்லாரும் நல்லா இருப்பீங்க. மலேசியா, தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூதரபி போதனையில் இறை வணக்கம் செய்பவர்க்கு எளிதில் நடக்கும், ரசூல் நபி நாயகத்தின் ஆசி கிடைக்கும். என்ன போட்டாவ மறைச்சு வச்சிருக்கிறேன்? லேப்டாப்ல கொண்டு வரலாம் நினைக்கிறீங்களா? ரெக்கார்ட் பண்றீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 260 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு குலதெய்வம் நான் கருப்பசாமி. 260 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் 64 24 5 தலைமுறைகளுக்கு முன்னால, 5 தலைமுறைகளுக்கு முன்னால அந்த கருப்பசாமி சோழ சாம்ராஜ்யத்தில் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கின்ற புதுக்கோட்டையை தாண்டி இடதுபுறத்தில் உண்டு. புரிகிறதா? காலில் விட்டு வரலாம். இதெல்லாம் காலில் விடுறதுக்கு தடையாக இருக்கும், கலத்தி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அப்பொழுது முன்னோர்கள் எல்லாம் கூடி மாடி இருந்து வணங்கி கோபாலமிட்டு என்னை துதிபாடிய காலங்கள் உண்டு. அதுல 2வது தலைமுறைக்கு பின்பு அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய குடும்பம் 3ஆக பிரிந்தது. 4வது தலைமுறையாகிய உன் தந்தையார் காலத்தில் ஒரே வணக்கத்துடன் செலுத்தி உன் தகப்பனுடைய மேனியில் அருள் சக்தியாக இருந்து சொல்லுகிற வாக்கும் நினைக்கிற சிந்தனையும் கருப்பசாமியினுடைய வாக்காகவே இருந்து வந்தது. ஆனா இப்போதைக்கு இந்த குடும்பத்திலும் பிரிவும் பிரச்சனையும் மறைமுகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த கருப்பசாமியுடைய அருள் சக்தியை என் தந்தைக்கு பின்பு யார் என்று கேட்டால்
அந்த அருள் சக்தி உனக்கே கிடைக்கிறது என்பது உறுதியாகிவிட்டன. ஆகையினால் என் திருநாமத்தை சொல்லி மலேசிய நாட்டில் நான் கொடுக்கிற விபூதியை எடுத்துக்கொண்டு போய் கலந்து யாருக்கெல்லாம் நீ கொடுக்கிறாயோ அதெல்லாம் கருப்பசாமியின் சக்தியாகி எண்ணியது நிறைவேறும் ஆற்றல் நீ பெற்று விட்டாய். காரணம் சொல்லலாம். மலேசியா வர கருப்பசாமி புகழ் வாங்கிட்டு இருக்கிறார் எல்லா நாட்டிலையும். இப்பொழுது நீ வைத்திருக்கக்கூடிய கல் சிலையில் முகத்தின் அடிவாரங்கள் தெரிந்து முழுக்கோலம் வரப்போகிறது. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நடத்துகிற அன்னதான பூஜையில் அவன் ஆனந்தமாக விளையாடுவதை நீ காண்பாய். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியிலிருந்து முழுமையான விரதத்தை கொண்டு வெற்றியான கோலத்தை அடைந்து ஜெயித்து வரலாம். ஜெயித்து போகலாம். வேற என்ன வேண்டும்? வெற்றி மாலை கொடுப்பா. ஒரு குழப்பம் இல்லை மகனே. இந்தா உனக்கு தொழிலும் ஓங்கும், அந்த தெய்வீக துறையும் நீடித்து நடக்கும். காசு பணத்தோட கண்ணியமாக இருப்பாய். எல்லா சக்தியும் இந்த நார்த்தமலை என்னும் இடத்தில் இருக்கிற கருப்பசாமிட்ட இந்த கனியை வைத்து மலேசியாவை கொண்டு போ. சக்தி உண்டு. சரி, சென்று வரலாம். குடிக்க வேண்டி கொடுப்பா. சென்னை மாநகர் யார் நினைவில் இருக்கிறது? சென்னை மெட்ராஸ். நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, மெட்ராஸ்னு சொல்லாதீங்க. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு. வீட்டில் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்து கேட்டது யாரு? அம்மா நீங்க இல்லை, தமிழ்ச்செல்வி. உங்க பேர் தமிழ்ச்செல்வி தானே? நீங்க இல்லை, வேற யாருமா? வா, கால் சொல்லலாம். என்ன பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? யாரு இது? உங்க அப்பாங்க. படிச்சியா? கால் வந்துட்டு வாங்க ரெண்டு நாள். இறைவனுக்கே நீ உடலை யாரும் நிக்காதீங்க, உட்காருங்க. உங்களுக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல. நேரவாப்பா, நேரவா, பக்கத்துல வா. என்னம்மா செய்யணும் உன் பிள்ளைக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் அங்கிருந்து வந்த உடனேயே ஒரு பாட்டு பண்ணேன். கழுத 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 அப்படி சத்தம் கொடுத்தேன் பார்த்தியா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. என்ன குறுக்க முறுக்க விளையாடக்கூடாது, ஒரு இடத்துல ஒழுங்கா நின்றணும். அங்கே போ. இப்பவே பேரு கரெக்ட். கடிகாரத்தை மறைக்காம. ஓகே. உன்னுடைய பையனை பத்தி சொன்னா நீ வருத்தப்படுவியா? கழுதை போன்ற குணமுடையவன் என்பது பொருளாகும். அவருடைய பழக்க வழக்கத்தில் சில தவறுகள், பணம் தட்டுப்பாட்டான பிரச்சனைகளையும் உருவாக்கி வச்சிருக்கிறான். குடும்பத்தில் யார் போய் கேட்டாலும் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் பண்ணாதீங்க, நல்லவங்க இல்லை அப்படின்னு பிரத்தியாரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு உன் வீட்டில் மங்களகரமான காரியம் தடைப்பட்டு பிரிவுக்குரிய நிலை நடந்து விட்டன. இப்போதைக்கு குடும்பத்தையே ஒட்ட முடியாத அளவுக்கு அவனுடைய மனவேதனையும் உள்நிலைகளும் இருந்துகிட்டு இருக்கு. இதிலிருந்து மாற்றி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்லா. கால் நட்டுவான். கால் நட்டுவான். ஓடம் நதியினிலே. எனக்கு நல்லா தெரியும், உங்க அண்ணனா கல்யாணம் முடிக்க வேண்டியது யாரு? கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு நடந்திருந்தா உங்க அப்பா என்னைக்கும் இறந்துருப்பார்.
அவனுடைய ஆயுள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த மாங்கல்யத்தை தடை செய்யப்பட்டது. ஏன்னா உங்க அண்ணனுடைய பிறப்பு யோகம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மாங்கல்யம் ஏறுனா இன்னொரு மாங்கல்யம் கலத்தணும். அது அவனுடைய விதி. புரிகிறதா? அதனால அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. 6 மாத காலங்கள் அவகாசம் குடுத்து, ஏமகால தூதன்ட்ட வரத்த வாங்கி, உன் மாங்கல்யத்தையும் காப்பாத்தி, உன் பிள்ளைக்கும் புனித வாழ்க்கைய எடுத்து தாரேன். பக்கத்துல வா. தீபாவளி கழிஞ்சு என்னைய வந்து பார். வெற்றி அடைவாய் மகளே. ஓடியா. இந்தா. அடுத்து வேலை கிடைக்கும். போயிட்டு வா. கர்பசாமிக்கு அதே சென்னை மாநகர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக. வாப்பா, யாருக்கு திருமணம்? வாங்க. ஏன் யோசிக்கிறேன்? இதுக்கா நின்று காலைல வந்துட்டு வரலாம். என்னம்மா, முப்பாத்தம்மான்னு கோயில் இருக்கா? முப்பாத்தம்மன் கோயில் உங்க பக்கத்துல தானோ? காலைல வந்துட்டு வாங்க. இங்கேருந்து போனேன், அந்த அம்மா தெரிஞ்சா, அதான் காரணம். நீர் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு அதிசயமான கோயில் இருக்கு, அதை நான் நேராக போய் பார்க்கணும்னு சொல்லி நீர் வந்திருக்கேன். உண்மையா? இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வரோம். ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதி. வள்ளலார் வராரப்பா. வள்ளலாருடைய வழிபாடு எதுவும் இதுக்கு முன்னால நடந்திருக்கா? அவருடைய வழிபாடுகளுக்குரிய இடங்கள் அந்த பக்கத்துல இருக்கா? ஆனா நீ ஒரு அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு அன்னதானத்தை செய்தால் வள்ளலாருடைய இயக்கத்தின் தன்மையில உனக்கு ஒரு தர்மம் கிடைக்கும். அந்த தர்மத்தின் சக்தி எம்பெருமான் முருகப்பெருமானால் உனக்கு அருளப்படும். புரிகிறதா? இப்போ உன் பிள்ளைகளுடைய மனோநிலைகளை போய் பார்த்தேன். அந்த மனோநிலைகள் பெற்றோர்களுக்கு உடன்பட்டு வரக்கூடிய நிலைகளாக இல்லை. கொஞ்சம் குழப்பத்துக்குரியவளாக இருக்கிறாள். நீங்க ஒன்று சொன்னால் அவள் ஒன்று செய்வதாக இருந்து இப்போது நிம்மதி இல்லாத நிலைமையில அவ வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல உனக்கு மாபெரும் கஷ்டமும் சூழ்நிலையும் நடந்து கொண்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இப்ப என்ன செய்யணும்? பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி லவ் மேரேஜ் பண்ணி கால் வந்து உள்ளுற மாதிரி கனவு கண்டேன். மனசை மாத்தி பக்குவப்படுத்தி தாரேன். தைரியமாறு இழந்த செல்வத்தையும் மீட்டி தாரேன். உன் மனத்துக்குள்ள நான் இருப்பேன். செயல்படு போ. வெற்றி. முத்தா நல்ல விடலை. அவசரப்பட்டே தவிர உன் மனசை சாமிகிட்ட கொடுக்கலடா. ஓ, முந்திய சிவனார் போற்றி, முற்கராமதுரர் போற்றி, இந்திர வரமும் போற்றி, ஈசனார் வேதம் போற்றி, ஸ்ரீ பந்தடி கமலன் போற்றி, வெற்றி விளங்கும் சபரிமாமலை வாழும் தர்மசாஸ்தா போற்றி போற்றி. தம்பி, ஐயப்பசாமி வராரு, என்ன விஷயம்? பாத்தியா? அதனால தான் நான் இப்போ சபரிமாமலை வாழும் தர்மசாஸ்தா போற்றின்னு உன்னை கூப்பிட்டேன். கண்ண முடி தியானம் பண்ணிக்கொள், உன்னை பார்க்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு. மகனே, உன் பிள்ளைக்கு அமெரிக்காவில் டாக்டர் சீட்டு கிடைச்சாச்சு, ஆனந்தமா ஆகியாச்சு. உன் பிள்ளையோட நான் டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தது மொத்தம் 11 பேர். வெற்றி உண்டு. புண்ணியம் அடைந்து கொள்வாய் மகனே, ஆனந்தமும் அடைந்து கொள்வாய். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த போதை வஸ்துக்கெல்லாம் அடிமையாறாங்களா, அவங்கள சரி பண்றதுதான் என் மனைவியோட வேலை. அதை நாங்க வந்து ஆன்லைன்ல பண்றோம். அதை இந்த தண்ணி, இந்த சிகரெட் இதெல்லாம் குடிக்கிறவங்கள மருந்து போட்டு அதுல இருந்து வெளில வர நிறைய பேரை காப்பாத்திட்டோம் அங்க அமெரிக்கால. அதை நாங்க இப்போ ஒரு பிசினஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். கடவுள், அதுக்கு நீங்க உங்க அருள் கொடுக்கணும். நீ நான் விரும்பியது நீ செய்து கொண்டு இருக்கிறாய். என் எண்ணமே என்ன? குடிகாரனை நான் ரட்சிக்கவில்லை, மதுவை நான் விரும்பவில்லை. குடிகாரன் திருந்த வேண்டும், குடியிலிருந்து விடுபட வேண்டும் என்பது என் கோயிலுடைய லட்சியம். புரியுதா? அதை நீ செய்தனா அதுக்கு என்னுடைய வரவேற்பும் என் வாழ்த்துக்களும் என்று உரியது. உலகமெங்கும் உன் புகழ் பரவும். சென்றிருப்பாய். நல்லா நல்லா. கர்பசாமிக்கு சென்னையிலிருந்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? வாமா, என்னம்மா பிரச்சனை பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா.
நான் அதுவாக இருக்கிறேன். நீ எதுவாக இருந்தால் எனக்கு என்ன? உட்கார். உங்கள் வீட்டு பக்கம் எதுவும் கிறிஸ்தவ சர்ச்சுகள் இருக்கா? இருக்கோ? உன் பிள்ளை எங்கே இருக்கா இப்போ? இப்போ என்ன செய்யணும் அவளுக்கு? கூத்தாடி இருக்கும். கண்ணை மூடி நிமிந்து உட்கார். ஆ, கால் வந்துட்டு வா, பார்த்தாச்சு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. திடீர்னு அப்படி மன்கான்சியஸ்